வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டெட் பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு தமிழ் பாடத்திட்டம் எல் 5 தலைப்பு சிலப்பதிகாரம் பகுதி 2. சிலப்பதிகாரம் பகுதி 1 நாம் பார்த்த தகவல்கள் என்னென்ன என்பதனை நினைவுபடுத்தி பார்ப்போம். முதலாவது, சிலப்பதிகாரத்தினுடைய காதை சுருக்கத்தை முதலாவது கண்டோம். அடுத்தது, புகார் நகரத்தை பற்றிய புகார் காண்டத்தில் இடம்பெறுகின்ற ஒரு சில காதைகளினுடைய விளக்கங்களை பார்த்தோம். மொத்தம் 10 காதைகள் இருப்பதனை அறிந்திருப்போம். அந்த 10 காதைகளுடைய சுருக்கத்தினை கண்டோம். இன்றைய வகுப்பிலே மதுரை காண்டம் என்ற இந்த பகுதி, மதுரை காண்ட பகுதியில் எத்தனை காதைகள் இருக்கின்றன, அந்த காதைகளுடைய விளக்கங்கள் என்னென்ன என்பதனை காண இருக்கிறோம். முதலாவது காடுகான் காதை, இரண்டாவது வேட்டுவ வரி, மூன்றாவது புறஞ்சேரி இருத்த காதை, நான்காவது ஊர்கான் காதை, 5 அடைக்கலக்காதை, 6 கொலைக்களக்காதை, 7 ஆய்ச்சேர்குரவை, 8 துன்பமாலை, 9 ஊர்சூழ் வரி, 10 வழக்குரை காதை, 11 வஞ்சின மாலை, 12 அழற்படு காதை, 13 கட்டுரை காதை. இந்த 13 காதைகள் மதுரை காண்டம் எனக்கூடிய இந்த பகுதியிலே இடம்பெறுகின்றன. இந்த காதைகளுடைய சுருக்கங்கள் என்னென்ன என்பதனை தொடர்ச்சியாக காண்போம். முதலாவது, மதுரை காண்டம் காடுகான் காதை. உறையூரிலிருந்து புறப்பட்ட மூவரும் சேர நமது கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகள், இந்த மூவருமே உறையூரிலிருந்து புறப்பட்டார்கள் அல்லவா? அவ்வாறு புறப்பட்ட மூவரும் குடமலை நாட்டு மாங்காட்டு மறையோனை ஒரு பொழிலில் எதிர்பட்டனர். திருமால் திருவரங்கத்து கிடந்த கோலத்தையும் திருவேங்கடத்து நின்ற கோலத்தையும் கண்டு தொழுதற்கு பாண்டி நாட்டு வழியாக அம்மறையோன் வந்தான். அம்மறையோன் மாங்காட்டு மறையோன், அவன் வந்த வழியினை முதலாவது சொல்கிறார்கள். பாண்டியன் பல்வகை சிறப்புகளை தானே வைவிட்டு பேசினான். அவ்வாறு வந்த அவன் தனது பாண்டி நாட்டு அந்த சிறப்பினை அவன் வாய்விட்டு பேசக்கூடியவனாக இருக்கிறான். கோவலன் கண்ணகியை உடன் கொண்டு முதுவேனில் புறப்பட்டதற்கு இறங்கினான். சிவன் சூலம் போல மூவழிகள் மதுரைக்கு என்றும், வலப்பக்க நெறி பொழிலும் சிறுமலையும் உடையது, இடப்பக்க நெறி குகையும் வியத்தகு பொய்கைகளும் உடையது, இடைவழி துன்புறுத்தாத வனதெய்வமும் எளிமையும் உடையது என்று விளக்கினான். ஆக கோவலன் கண்ணகியை கூட்டிக் கொண்டு முதுவேனில் காலமாகிய அந்த காலத்தில் வீட்டிலிருந்து கிளம்பிய அந்த ஆயத்தப்பட்டதற்கு முதலாவது வருந்தக்கூடியவனாக மாங்காட்டு மறையவன் இருந்திருக்கிறான். அவன் 3 வழிகளை சொல்கிறான். அதை சிவன் சூலம் போல 3 வழிகள் என்று அந்த மதுரைக்கு செல்லக்கூடிய வழிகளை சொல்கிறார்கள். வலப்பக்க வழியில் சென்றால் அங்கு பொழில் சிறுமலை என்ற இந்த 2 இடங்கள் அங்கு இருக்கிறதாம். இடப்பக்க நெறியில் சென்றால் வியத்தகு குகையும் பொய்கையும் உடையதாக அந்த இடம் இருக்கிறது. இடைவழியாக துன்புறுத்தாத வனதெய்வமும் எளிமையும் உடையதாக அந்த இடைவழி என்பது இருக்கிறது. மூவரும் அந்த இடைப்பட்ட இடைவழியில் பின்பற்றி நடந்தனர். கோவலன் தண்ணீர் கொண்டு வர துறைக்கு சென்றபோது வனதெய்வம் வயந்தமாலை உருவில் அணுகி காதல் பட பேசிற்று. கோவலனை மயக்க பார்த்தது. மறையோன் கூறியது நினைவிற்கு வரவே கோவலன் மந்திரம் ஓதினான். தெய்வம் நடுங்கி கற்பிக்கும் தவத்திற்கும் சொல்லாதே என்று வேண்டி போயிற்று. மூவரும் வழியிட இருந்த ஐயை கோட்டத்தில் தங்கினர். ஆக மாங்காட்டு மறையவன் சொன்ன அந்த இடை நின்ற வழியிலே கோவலன் கண்ணகி கவுந்தியடிகள் 3 பேரும் செல்லும்போது கோவலன் தண்ணீர் கொண்டு வருவதற்காக செல்கிறான். அங்கு வனதெய்வம் வயந்தமாலையின் உருவில் தோன்றி கோவலனை மயக்க பார்த்தது. அப்பொழுது மாங்காட்டு மறைவன் கூறிய அந்த செய்திகள் நினைவுக்கு வந்தவுடன் கோவலன் மந்திரம் சொல்ல அந்த தெய்வமே நடுங்கிற்றாம். நடுங்கி அது கூறிற்றாம், கண்ணகிக்கும் கவுந்தியடிக்கும் இந்த செய்தியை சொல்லிவிடாதே என்று சொல்லிவிட்டு அந்த தெய்வம் அந்த இடத்தை விட்டு அகன்றதாம். ஆக மூவரும் வழியிட இருந்த ஐயை கோட்டத்தில் கடைசியாக சென்று தங்கினார்கள். வேட்டுவ வரி.
வெயில் தாங்காது கண்ணகி அடி சிவந்தாள். பெருமூச்சு உயிர்த்தாள். கொற்றவை கோயிலின் ஓர் ஒதுக்குப்புறத்தில் எல்லோரும் இளைப்பாறி இருந்தனர். அப்போது பூசை மகள் சாலினி ஆவேசம் கொண்டு வளமான வழிப்பறி வாழ்க்கை வேண்டுமேல் தெய்வ கொற்றவைக்கு பலிக்கடன் செய்ய தவறாதீர்கள் என்று வேட்டுவர்க்கு முன்னிறுத்தினாள். தெய்வ மகள் சாலினி பலிக்கடன் செய்வதற்கான ஏற்பாட்டை சொல்கிறாள். மரக்குடியில் பிறந்த ஒரு குமரியை கொற்றவையாக கோலம் செய்து பலி செலுத்தினர். தெய்வம் ஏறிய சாலினி கணவனோடு இருந்த கண்ணகியை சுட்டி, இவளோ கொங்கச் செல்வி, குடமலை ஆட்டி, தென் தமிழ்நாடு செய்த தவக்குழுந்து, உலகிற் சிறந்த ஒரு மாமணி என்று எதிரெது அறிந்து புகழ்ந்தாள். தெய்வம் ஏறிய சாலினி இவ்வாறு புகழ்வதாக சொல்லப்படுகிறது. இவை பொருளல்ல, பொருளற்ற மயக்க மொழிகள் என்று கண்ணகி நாணி கணவன் பால் ஒதுங்கி நின்றாள். சாலினியுடைய அந்த பேச்சை கேட்டவுடன் இதையெல்லாம் மயக்க மொழிகள் என்று கண்ணகி கணவன் பால் ஒதுங்கி நிற்கிறாளாம். குமரி கொற்றவையை போற்றி பாடி வழிவளம் தருக, எம் பாண்டிய அரசன் ஆட்சி சூடுக என்று வேட்டுவர் தொழுதனர். புறஞ்சேரி இருத்த காதை. கண்ணகியின் உடல் மென்மை கோவலனுக்கு விளங்கிற்று. ஏனென்றால் வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு பெண்ணாகத்தானே கண்ணகி காட்டப்படுகிறாள். அவள் பல தூரம் நடந்து வந்த அந்த களைப்பு இருக்கும் அல்லவா, அவள் மென்மை தன்மை கொண்டவள் அல்லவா, அதனால் கண்ணகியின் உடல் மென்மை கோவலனுக்கு விளங்கிற்று. பாண்டியன் தன் செங்கோல் சிறப்பால் இந்நாட்டில் யாதொரு இடையூறும் யாதானும் வாராது, ஆதலால் நிலவொளியில் இரவிடை செலவு செய்வதே நலம் என்று கூறி அவ்வாறே நடந்தனர். பகல் பொழுதில் அந்த வெயில் காலத்தில் முதுவேனில் நடப்பதனை விட இந்த நிலவொளியில் இரவு நேரத்தில் நடப்பதே நலமாக இருக்கும் என்று மூவரும் கருதி அந்த இரவு வழியிலே அவர்கள் சென்றனர். ஒரு நாள் நீர்த்துறையில் தனித்து நின்ற கோவலனை அடையாளம் கண்டு கொண்டான் கோசிகன். இவன் மாதவி விடுத்த தூதன். கோவலன் பிரிவால் பெற்றோரும் சுற்றத்தாரும் ஊராரும் மாதவியும் பட்ட நீள்துயரம் விளம்பினான் கோசிகன். பிரிந்திருந்த அந்த காலகட்டத்தில் மாதவியும் மற்றோரும் பெற்றோரும் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்ற அந்த செய்தியை கோசிகன் சொல்ல சொல்ல கோவலனுக்கு அது விளங்கிற்று. என் குற்றம் யாதுமில்லை, குற்றமாயினும் பொறுக்க என்று மாதவி நீட்டிய அந்த கடிதத்தை கொடுக்கிறான் கோசிகன். அவள் தீதில்லை, தீது இழைத்தவன் நானே என்று கோவலன் சொல்லிக் கொண்டான். அவனுக்கு அப்பொழுதுதான் விளங்கிற்று, தீது அவளுடையது அல்ல, தன்னுடையதுதான் என்று கோவலனுக்கு அப்பொழுதுதான் விளங்கிற்று. இக்கடிதத்தை இப்படியே என் பெற்றோருக்கு சேர்ப்பி, இதன் வாசகம் என் கருத்துக்கு பொருந்துகிறது என்று கோசிகனிடம் திரும்ப கொடுத்த பின் வழியிடை பாணரோடு சேர்ந்து யாழ் வாசித்தான். யார்? கோவலன். மதுரை தென்றல் தவழ்ந்தது. கோவலனும் கண்ணகியும் வையையை தொழுது, வையை நதியை ஆற்றினை தொழுது, படகில் ஏறாது கட்டுமரத்தில் ஏறி தென்கரையை அடைந்து கவுந்தியோடு மதிர்புறத்து புறஞ்சேரியில் தங்கினர். ஆக புறஞ்சேரியில் கவுந்தி அடிகள் அவர்களுடைய துணையோடு அங்கு சென்று தங்குவதற்கான ஏற்பாடு. ஊர்கான் காதை. சோலையிலும் வயலிலும் நீர்நிலையிலும் பறவைகள் ஒலித்தன. கதிரவன் மதுரை வழியரை துயில் எழுப்பினான். காலை சங்கும் முரசும் இயம்பின. ஆக இரவு நேரத்தில் பயணித்தவர்கள் புறஞ்சேரியிலே தங்குவதற்கான ஏற்பாடாக நடந்ததல்லவா. அவர்கள் சென்ற சற்று நேரத்திலேயே விடியல் என்பது ஏற்பட்டது. அப்பொழுது மதுரை வாழ் மக்கள் அனைவரும் எழுந்தனர். கோவலன் கவுந்தியை வணங்கி கண்ணகி மெல்லியலை வெங்கானம் அழைத்து வந்து தம் மனம் படும் வேதனையை புலப்படுத்தினான். கண்ணகியினுடைய உடல் வருத்தத்தை கோவலன் உணர்ந்து கொண்டான். காடு சென்று காதலியை பிரிந்த ராமனும் நளனும் போலாது நீ காடு வந்ததும் காதலியோடு உடனுறையும் நல்வினை பேர் உடையா என்று கவுந்தி ஆறுதல் மொழிகளை கூறுகிறாள். ஆக காட்டிற்கு சென்ற பின்பு ராமனும் நளனும் எந்த அளவுக்கு
தனது துணைவியை பிரிந்து துன்பப்பட்டார்களோ அது போன்ற துன்பம் உனக்கில்லை, நீ தலைவியோடு உடன் உறையக்கூடிய அந்த வாழ்க்கையை பெற்றுள்ளாய் என்று கவுந்தி ஆறுதல் கூறுகிறாள் கோவலனுக்கு. மதுரையில் தங்குவதற்கு ஓரிடம் பார்க்கச் சென்ற கோவலன் பற்பல வீதிகளையும் வெயிற்படாது கொடிகளின் நிழலில் சென்று கண்டான். தலைநகரின் வளம் கண்ட மகிழ்ச்சியால் சென்ற காரியத்தை மறந்து புறஞ்சேரி திரும்பினான். தான் சென்ற அந்த வழி தங்குவதற்கான இடம் எது என்று பார்க்க சென்ற அந்த கோவலன் சென்ற அந்த வேலையை பார்க்காமல் அந்த மதுரை மாநகரினுடைய மிகச் சிறப்பான வீதிகளையெல்லாம் கண்டு அந்த இடங்களினுடைய சிறப்பை கண்டு அதன் மகிழ்ச்சியிலேயே அவன் காலத்தை போக்கிவிட்டதாக இங்கு செய்தி. அடைக்கல காதை. மீண்டு வந்த கோவலன் மதுரையின் திருவையும் பாண்டியன் செங்கோன்மையையும் கவுந்தி அடிகட்கு புகழ்பட மொழிந்தான். அங்கு போந்த மாடலமறையோன் கோவலனை விழிக்கிறான். அங்கு மதுரை நகருக்கு சென்ற கோவலன் திரும்ப வந்து தான் கண்ட பாண்டிய நாட்டினுடைய வளத்தினை, பாண்டியனுடைய செங்கோன்மையை கவுந்தியடிகளுக்கு எடுத்து கூறுகிறான். பிறகு அந்த இடத்திற்கு வந்த அந்த மாடலமறையோன் கோவலனை பார்த்து கூறுகிறான், ஐயா, மணிமேகலைக்கு பெயரிடுங்கால் தானம் வாங்க வந்த மறையவனை வீரத்தால் யானை பிடி நின்றும் விடுவித்தாய். ஆக கோவலன் யானையிடமிருந்து மறையவனை காப்பாற்றிய அந்த செய்தியை சொல்கிறான் மாடலமறையோன். அடுத்து, கீரியை கொன்றாள் என்று மனைவியை துறந்த மறையவனை கழுவாய் செய்து கூட்டி வைத்தாய். பத்தினியை குறை கூறிய கயவனை பூதம் அடித்து கொள்ள அவன் சுற்றத்தை பொருளிந்து காத்தாய் நீ. ஆக கோவலனுடைய நற்செயல்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. யார் வாயிலாக? மாடல மறையோன் வாயிலாக. இப்பிறப்பில் செய்தவெல்லாம் நல்வினைகளே. மனைவியோடு கொடுங்கானம் நடத்தற்கு முற்பிறப்பில் ஏதும் தீவினை செய்திருப்பாய் போலும் என்று கூறுகிறான். இவ்வூரில் மனைவி நடுங்கவும் என் ஆடை பறிப்போய் பன்றிமேல் ஏறவும் மணிமேகலையை மாதவி புத்தன் முன் அழுப்பவும் கனா கண்டேன் என்று சொல்லி கவலைப்பட்டான் கோவலன். ஆக கோவலனுக்கு ஒரு கனவு வந்ததாகவும் அந்த கனவிலே மனைவி நடுங்கக்கூடியவளாக, கண்ணகி நடுங்கக்கூடியவளாகவும், என் ஆடை பறிப்போய் பன்றி மேல் ஏறவும், கோவலன் தன்னுடைய நிலை இவ்வாறு மாறுவது போலவும், மணிமேகலை மாதவி புத்தன் முன் அளிப்பவும் கனா கண்டேன். ஆக எதிர்கால நிகழ்வுகளை முன்கூட்டியே காண்பது போன்ற அந்த கனவு கோவலனுக்கு வந்த அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அது சமயம் புறஞ்சேரி வந்த இடைச்சி மாதரி கவுந்தியை தொழுதாள். இவள் குலத்தில் சிறந்தவள், எல்லா வகையாலும் நல்ல பண்பினாள் என்று அறிந்த கவுந்தி வணிகர் உறைவிடம் சேரும் வரை கண்ணகியை பேணுக என்று அடைக்கலம் ஈந்தாள். ஆக அந்த மாதரியிடம் கவுந்தியடிகள் கூறுகிறார்கள், கோவலனையும் கண்ணகியையும் இவர்கள் வணிகர்களாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு என்று ஒரு உறைவிடம் தனியாக அவர்களுக்கு கிடைக்கும் வரை இங்கு உமது இல்லத்திலேயே தங்க வைத்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறார் கவுந்தியடிகள் மாதரியை. கற்பு கடம் பூண்ட இவள் என் கண்கண்ட தெய்வம், இவள் போலும் ஒரு தெய்வத்தை யான் கண்டதில்லை என்று கண்ணகியை அறிமுகப்படுத்தினாள். மாதரியும் மதில் வாயிலை கடந்து கண்ணகியோடு தன்மனை அடைந்தாள். கொலைக்கள காதை. மாதரி தன் மகள் ஐயையை கண்ணகிக்கு பணிபுரிய செய்தாள். சமையற்கு வேண்டும் பொருள்களை அளித்தாள். கண்ணகி சோறு படைக்கும் காட்சியைக் கண்டு இவன் மணிவண்ணன், இவன் நப்பின்னை என்று சொல்லி மகிழ்ந்தாள். உண்டு இனிதிருந்த கோவலன். ஆக கோவலன் கண்ணகியினுடைய கைச்சமையலில் கிடைத்த அந்த உணவினை உண்ணும்போது மகிழ்ச்சி கொள்கிறான். என் பெற்றோர் உன்னை நினைந்து என்ன துயரப்பட்டனரோ, சிறியாரினம் சேர்ந்த எனக்கு கரையுண்டோ, என் சொல்லை மதித்து மதுரைக்கு புறப்பட்டாயே என இறங்கி மொழிந்தான். தனது தவறுகளை நினைத்து கோவலன் கண்ணகியிடம் பேசிக்கொள்கிறான் இவ்வாறு. அதனை கேட்ட அந்த கண்ணகி கூறுகிறாள், நும் பிரிவால் விருந்தோம்பல் அறம் பெற்றிலேன். அந்த விருந்தோம்பல் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை.
தங்களுடைய போக்கு பெற்றோரை புண்படுத்திற்று. தங்கள் சொற்படி என்றும் ஒழுகுவதே என் வாழ்க்கையாதலின் புறப்பட்டு வந்தேன் என்று கூறுகிறாளாம் கண்ணகி. ஒரு சிலம்பை விற்க எடுத்துக்கொண்டான் கோவலன். எதிரே வந்த பொற்கொல்லனிடம் சிலம்பு விற்பனை பற்றி கேட்டான். யமதூதன் போலும் கொல்லன். அந்த கொல்லன் யார் அந்த சிலம்பை எடுத்து வைத்து கொண்டானோ, அந்த பாண்டிய மன்னனுடைய கோப்பெருந்தேவியினுடைய சிலம்பை யார் எடுத்துக்கொண்டாரோ அவரிடமே தன்னுடைய சிலம்பை கொண்டு போய் விற்கப் போகிறான் கோவலன். இச்சிலம்பு கோப்பெருந்தேவிக்கே தகும் என்று கோவலன் குளிர பேசினான். தான் முன்பு களவாடிய தேவி சிலம்புக்கு இவனை சாட்டி விடுவேன் என்று வஞ்சனை கொண்டான். கள்வன் அகப்பட்டான் என்று பாண்டியன் காலில் விழுந்தான் அந்த பொற்கொல்லன். தீவினை விரைவாக வேலை செய்தது. மனைவியின் ஊழல் தீர்க்க துடித்த பாண்டியன் நெடுஞ்செழியன் கள்வனை கொன்று சிலம்பை இவ்விடத்துக்கு கொண்டு வருக என்று காவலர்களை ஏவுகிறான். கோவலனை பார்த்ததும் இவன் கள்வன் போல தோன்றவில்லையே என்று தயங்கிய காவலர்களுக்கு பொற்கொல்லன் களவு கல்வியையும் கள்வரின் மாயத்தையும் சான்றோடு மனத்திற்பதிய விரித்துரைத்தார். ஆக அந்த கொலை தொழிலை நிகழ்த்தக்கூடியவர்களே இவனை பார்த்தவுடன் இவன் நல்லவனாக தெரிவது போன்ற காட்சி இருக்கிறது, இவன் கள்வனை போன்ற தோற்றம் தெரியவில்லை, அதனால் அவர்கள் தயங்குகிறார்கள். ஆனால் அவர்களுடைய மனத்தை மாற்றக்கூடிய தன்மையில் அந்த பொற்கொல்லனுடைய பேச்சு என்பது வந்துவிடுகிறது. காவலருள் ஒரு மூர்க்கன் திடீரென கோவலனை வெட்டினான். வெட்டிலிருந்து குருதி கொப்பளித்தது. கோவலன் ஊழ்வினை விளைந்தது. பாண்டியன் செங்கோலும் வளைந்தது. ஆய்ச்சியர் குரவை. பாண்டியன் அரண்மனையில் காலை முரசம் அதிர்ந்தது. இன்று நம் தேய்முறை என்று தயர்க்கடைய சென்றாள் மாதரி. பாலும் உறையவில்லை, வெண்ணையும் உருகவில்லை. அங்கு தீய சகுனங்கள் தோன்றுகின்றன. மரிகளும் துள்ளவில்லை, கன்றுகளும் துள்ளி குதிக்காமல் இருந்தன. ஆக்களோ அழுகின்றன. கழுத்து மணிகளோ தாமே விழுகின்றன. என்ன துன்பமோ என்று மாதரி துயருற்றாள். நடக்கக்கூடிய ஒவ்வொரு சகுனமும் சரியில்லாததை நினைந்து மாதரியுடைய மனம் என்பது வருந்தியது. கண்ணகி கான மாயவனுக்கு குரவை கூத்து ஆடுவோம் என்றாள். இளம் பெண்கள் 7 7 பெயர்கள் இடப்பட்டன. திருமால் சீர் கேளாத செவி ஒரு செவியா, அவனை காணாத கண் ஒரு கண்ணா, அவனை புகழாத நா ஒரு நாவா என குரவையுள் எல்லோரும் ஏத்தினர். குரவை கூத்து நிகழ்ந்து கொண்டிருந்தது. தெய்வம் ஆவின் துயரை தீர்க்க தென்னவன் முரசு வெற்றியோடு முழங்குக என்று குரவை முடிவில் வாழ்த்துகிறார்கள் அங்கு மக்கள். துன்பமாலை. மாதரி குரவை முடித்து வையைக்கு நீராட சென்ற பின் கோவலன் இறந்தது பற்றி பேசிக்கொள்ளும் ஊர் பேச்சை கேட்ட ஒருத்தி விரைந்து வந்தாள். அவள் துடிப்பு கண்ணகியை நடுக்கிற்று. அரண்மனை சிலம்பை ஓசைப்படாமல் கவர்ந்த கள்வன் என்று காவலர் கொலை நினைந்தனர் என்றாள் வந்தவள். அவ்வளவுதான். கண்ணகி பொங்கினாள், எழுந்தாள், வீறிட்டாள். ஆக அந்த பொற்கொல்லனுடைய செய்தியினால், அவனுடைய சூழ்ச்சியினால் கோவலன் கொல்லப்பட்ட அந்த செய்தியினை அங்கு வரக்கூடிய பெண் கூறுகிறாள். அந்த பேச்சை கேட்டவுடன் கண்ணகிக்கு கோபம் வந்தது. அதனால் பொங்கினாள், எழுந்தாள், வீறிட்டாள். பாண்டியன். கொடுங்கோலால் என் பெரும் கணவனை இழந்தேன். இருந்து வாழேன், அழுது சாகேன். கதிரவா, என் கணவன் கள்வனா என்றாள். கள்வன் அல்லன், இவ்வூரை தீக்கிரையாக்கும் என்றது ஒரு வானொலி. கதிரவனை பார்த்து கண்ணகி கேட்டவுடன் வானிலிருந்து ஒரு அசரறி கேட்கிறது. கள்வன் அல்லன், இந்த ஊரை தீ இரையாக்கி கொள்ளும் என்று அந்த அசரறி கேட்டது. ஊர் சூழ் வரி. கதிரவன் சான்றாக உண்மையறிந்த கண்ணகி எஞ்சிய ஒற்றை சிலம்பை கையில் எடுத்தாள். ஊர் பெண்டுகளை விழித்து, என் சிலம்பை விலை கொடுத்து வாங்க முடியாமல் கள்வன் என்று கொலை செய்து பறித்து கொண்டு விட்டனர். முன் என் கணவனை காண்பேன், கண்டு நல்லுரை கேட்பேன் என சூளுரைத்து அழுதாள். தனது ஒற்றை சிலம்பை கையில் எடுத்துக்கொண்டு சூரியன் சொன்ன அந்த வார்த்தைகளை மனதில் கொண்டு
இவள் தனது தரப்பு நியாயத்தினை கேட்பதற்காக ஊர் மக்கள் மத்தியில் சூளுரைக்கிறாள் கண்ணகி. அரசனை பழிதூற்றும் குடிமக்கள் காட்ட கணவனை கண்டாள். அவன் தன்னை காணாத துக்கம் பெருகிற்று கண்ணகிக்கு. ஏனென்றால் இறந்து கிடக்கிறான் அல்லவா. கணவன் நறுமேனி புழுதி படிந்து குருதியுள் கிடப்பதை கண் பொறுக்கவில்லை. மன்னவன் கொடுமையை நினைவு கொண்டாள். இவ்வூரில் கற்பிகள் உண்டோ, கற்புக்கரசிகள் இருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறாள். சான்றோர் உண்டோ, பெரியவர்கள் இருந்தாலும் இந்த செய்தி நடந்திருக்காதல்லவா. தெய்வம் உண்டோ, இறைவனும் இந்த ஊரிலே இல்லை போலும் என்று கூக்குரலிட்டாள் கண்ணகி. கணவன் மார்பை தழுவ கிடந்தவன் எழுந்தான். இறந்து கிடக்கக்கூடிய அந்த கணவனாகிய கோவலனுடைய உடலை எடுத்து தான் தாங்கியவுடன், அந்த மார்பை தாங்கியவுடன் கோவலன் மீண்டும் உயிர் பெற்று எழுகிறான். உயிர் பெற்று எழுந்த அந்த கோவலனுடைய வார்த்தைகளாக, முகம் வாடியதே என்று அவள் கண்ணீரை கையால் துடைக்க அவன் திருவடியை கண்ணகி இரு கையாலும் பற்றினாள். இறந்தவன் எழுந்தான் அல்லவா. எழுந்தவுடன் அவளுடைய கண்ணீரை துடைக்கிறான். துடைத்தவுடன் அவனுடைய திருவடியை கண்ணகி இரு கையாலும் பற்றி வணங்குகிறாள். கண்ணே இரு என்று சொல்லி கோவலன் மறைந்து விட்டான். சினம் தணியாது கணவனிடம் சேரேன் என்று பாண்டியன் அரண்மனை நோக்கி விரைந்தாள் கண்ணகி. வழக்குரை காதை. பாண்டியன் தேவி தான் கண்ட தீய கனவை மன்னனுக்கு சொல்லி உடனிருந்தாள். கண்ணகி முறை தவறிய அரசன் வாயிலோயே கணவனை இழந்த ஒருத்தி ஒற்றை சிலம்போடு நிற்கின்றாள் என்று அறிவி என்று ஏவினாள். தன் முன் வந்த கண்ணகியை அழும் நீ யார் என்றான் பாண்டியன். அறிவில் அரசே, கோல்கோடா சோழன் புகார் என் ஊர். என் கார் சிலம்பை உன் ஊருக்கு விற்க வந்து நின்னால் கொலைப்பட்ட கோவலன் மனைவி நான் என்று சுட சுட சொல்லி தன் சிலம்பின் பரல் மாணிக்கம் என்றாள் கண்ணகி. முதலாவது, பாண்டியனுடைய மனைவி தான் கண்ட தீய கனவை அறிவுறுத்துகிறாள். சற்று நேரத்திலேயே கண்ணகி வாயிலோயனை பார்த்து, முறை தவறிய அரசனுடைய வாயிலோயே ஒற்றை சிலம்போடு ஒரு பெண் வந்திருக்கிறாள் என்று போய் மன்னனிடம் சொல் என்று வாயிலோயை அறிவுறுத்திய பின்பு பாண்டியன் சந்திக்கிறான். அழும் நீ யார் என்று கேட்கிறான். அறிவில் அரசே, கோல்கோடா சோழனுடைய ஊராகிய என்னுடைய ஊர், சோழ நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று அறிவுறுத்துகிறாள். என் கார் சிலம்பை உன் ஊருக்கு விற்க வந்து நின்னால் கொலைப்பட்ட கோவலன் அவனுடைய மனைவி நான் என சுட சுட சொல்லி தன் சிலம்பின் பரல் மாணிக்கம் என்று கூறுகிறாள் கண்ணகி. என் தேவியின் சிலம்பு பரல் முத்து என்றான் நெடுஞ்செழியன். கோவலனிடம் வாங்கிய சிலம்பை வரவழைக்க அதனை விரைந்து உடைத்தாள் கண்ணகி. உள்ளிருந்த மாணிக்கக்கல் மன்னவன் இதழில் தெரித்தது. அந்த காட்சியை கண்டவுடன் தன் தவறு உணர்ந்தான் நெடுஞ்செழியன். யானோ அரசன், யானே கள்வன் என்று குடை தளர கோல் தளர உயிர் தரை வீழ்ந்தான் நெடுஞ்செழியன். கோப்பெருந்தேவியும் குலை நடுங்கி உயிர் போக வீழ்ந்தார். ஆக தனது குற்றத்தை உணர்ந்தவுடனேயே நெடுஞ்செழியனுடைய மார்பில் பட்ட அந்த மாணிக்கம் அவனது உயிரை பறிப்பதாக மாறியது. அவன் உடனே அங்கே உயிர் தளர தரை வீழ்ந்தான். கோப்பெருந்தேவியும் குலை நடுங்கி போய் உடனே அவளும் இறந்து போகிறாள். வஞ்சின மாலை. வேந்தனோடு தேவியும் உயிர் நீத்தமை அறியாத கண்ணகி, கற்பிகள் பிறந்த ஊரில் பிறந்தேன். யானும் ஓர் கற்பி என்பது மெய்யானால் அரசை அழிப்பதோடு நில்லேன், மதுரையையும் அழிப்பேன் என்று தேவி முன் வஞ்சினம் கூறி அவ்விடத்தை விட்டு அகன்றாள். குற்றப்படா என் கொழுநனை, என் கணவனை கொலைப்படுத்திய மதுரையை அழிப்பது குற்றமோ என்று தனது இடமுலையை கையால் திருகி சுற்றி எறிகிறாள் கண்ணகி. உடனே தீக்கடவுள் வெளிப்பட்டது. கண்ணகி ஏவற்படி நல் உயிர்களை சாராது கூடல் நகரை கொளுத்திற்று. கண்ணகி அவளுடைய கூற்றுப்படி யாரையெல்லாம் கொல்ல வேண்டும் என்ற அந்த பேச்சினை தீக்கடவுள் கேட்டு மற்றவர்களை மட்டுமே கொன்றதாக செய்தி. அழற்படு காதை. கண்ணகியின் பணி கேட்ட தீக்கடவுள் அழலை பரப்பிட்டு அந்த நெருப்பினை ஊர் முழுக்க பரப்பியது. அரசனும் அரசியும்
அரசு கட்டிலில் வீழ்ந்தவர் மடிந்து விட்டனர் என்பதை அறியாது ஆசான் முதலாய தொழிலாளிகள் ஓவியம் போல திகைத்திருந்தனர். ஏனென்றால் அந்த மன்னவனுக்கு அவனுடைய மனைவிக்கு என்ன நிகழ்ந்தது என்பதனை அறியாது மற்ற மக்கள் அத்தனை பேரும் திகைத்து நின்ற அந்த காட்சி சொல்லப்படுகிறது. பணியாளர் அரண்மனை வாயிலில் தீயை கண்டு கூடினர். 4 வகை பூதங்களும் தம் காவல் வீட்டு சென்றன. கறவை கன்றுகள் களிறு குதிரைகள் பிழைத்து மதிர்புறத்தே ஓடின. ஆக தீக்கடவுளிடம் கண்ணகி சொன்ன அந்த பேச்சை கேட்டு அந்த தீக்கடவுள் ஊரை முழுக்க அழிக்கக்கூடிய அந்த செய்தியை உணர்ந்து அங்கிருக்கக்கூடிய நன்மை கொண்டவர்கள் அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடினார்கள். 4 வகை பூதங்கள் அவர்கள் காவல் காத்த அந்த நாட்டை விட்டு பாண்டிய நாட்டை விட்டு சென்றன. கறவை கன்றுகள் களிறு குதிரைகள் பிழைத்து மதிர்புறத்தே ஓடி சென்றன. இளமடந்தையர் குழவியோடு கிழவியரை கூட்டிக் கொண்டு வெளியேறினர். முதுபெண்கள் கணவனை இழந்தார் செயல் பொருந்தும் என்று எரியை வணங்கினர். நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறினர். நாடக மங்கையர் தீயூட்டிய இவள் யார் என்று கற்பை வியந்தனர். நெருப்பின் வெம்மை தாங்காது மதுரை மாதேவம் வீரபத்தினி முன் தோன்றிற்று. அந்த மதுரை கடவுளாகிய அந்த தெய்வம் வீரபத்தினியாகிய கண்ணகியின் முன்பு தோன்றி அது கூற தொடங்குகிறது. கட்டுரை காதை. முன்வந்த ஊர் தெய்வம் கண்ணகி தன் கணவனை இழந்ததற்கு இறங்கிற்று. ஊழ்வினையின் விளைவு என்று இயம்பிற்று அந்த மதுராபுரி தெய்வம் கூறுகிறது. இது ஊழ்வினையின் விளைவினாக நடந்த நிகழ்வுதான் என்று அது சொல்லிற்று. கீரந்தை மனைவியின் கற்பை காக்க ஒரு பாண்டியன் தன் கையை வெட்டி கொண்டான் என்று. ஆக கற்பை காப்பதற்காக ஒரு பாண்டிய மன்னன் தன் கையை வெட்டி கொண்ட அந்த செய்தி சொல்லப்படுகிறது. வார்த்திகனை கள்வன் என காவலர் சிறை செய்தபோது உண்மை அறிந்த ஒரு பாண்டியன் பொறுத்தருள்க என்று வார்த்திகன் காலில் வீழ்ந்தான் என்றும் 2 நிகழ்ச்சிகளை காட்டி தென்னவ குலத்தார் கோல் பிழையார் என்று விளக்கிற்று. ஆக பாண்டிய மன்னர்களுடைய சிறந்த செங்கோலாட்சி, அந்த பாண்டிய நெடுஞ்செழியனுடைய முன்னோர்களுடைய சிறந்த ஆட்சியினை இங்கு கூறுகிறது அந்த மதுராபுரி தெய்வம். மேலும் அந்த தெய்வமானது நெடுஞ்செழியன் தவற்றுக்கு கோவலன் பழவினையே காரணம் என்று கண்ணகிக்கு புலப்படுத்தியது. கோவலன் முற்பிறவிலே கபிலபுரத்து வணிகன் சங்கமன் தன் மனைவி நீலியோடு சிங்கபுரத்து தெருவில் நகை விற்பனை செய்கிறான். முந்தைய பிறவியில் நகை விற்பனை செய்யக்கூடிய அந்த செய்தி, கபிலபுரத்து வணிகனாக சங்கமன் என்பவன் இருந்திருக்கிறான். அவனுடைய மனைவி பெயர் நீலி. அவள் சிங்கபுரத்து தெருவில் நகை விற்பனை செய்யக்கூடியவளாக இருந்திருக்கிறான். பரதன் என்பது கோவலன் முற்பிறப்பு பெயர். சங்கமனை ஒற்றன் என்று தன் மன்னனுக்கு சொல்லி கொல்வித்தான் யார்? கோவலன். ஆக தவறாக சங்கமனை ஒற்றன் என்ற நினைப்பில் அவனை கொண்டு போய் மன்னனிடம் கொடுத்து இவன் ஒற்றன் என்று சொல்லி அவனை கொல்வதற்கான செயலில் ஈடுபட்ட அந்த பரதன் அவன்தான் தற்பொழுது கோவலன் என்று கொல்விக்கக்கூடிய அந்த செய்தி இங்கு இடம்பெறுகிறது. கணவனை இழந்த அல்லவா அந்த நீலி, இது முறையா என்று அலறுகிறாள். 14 நாட்கழிந்து மலைமேல் ஏறி விழும்போது யான் பட்ட துன்பம் எனக்கு துன்பம் செய்தோறும் படுக என்று சபிக்கிறாள். மலையிலிருந்து கீழே குதிக்கக்கூடிய தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அந்த நீலி அவள் அங்கிருந்து குதிக்கக்கூடிய நேரத்தில் நான் பட்ட இந்த துன்பத்தை எனக்கு யார் தந்தோரோ அவர்களும் இதே துன்பத்தை அடைவாராக என்ற சாபத்தினை இட்டுவிட்டு அவள் இறந்து விடுகிறாள். அந்த வினை அவள் இட்ட சாபம் கோவலனுடைய உயிரை கவ்வியது. 14 நாட்கு பின் நின் கணவனை தெய்வ உருவில் காண்பா என்று மதுரை தெய்வம் உரைத்தது. நெருப்பும் தணிந்தது. கணவனை காணும் வரை நிலை கொள்ளேன் என்றவளாய் கண்ணகி வையை கரை வழியே மேற்கு நோக்கி ஓடி மலைநாடு செல்கிறாள். திருச்செங்குன்று மலையேறி வேங்கை மர நிழலில் நின்றாள். தேவர்களோடு வந்த கோவலனை கண்டு தானும் வான ஊர்தி ஏறுகிறாள். ஆக இதுவரையில் பார்த்த இந்த
பகுதிகளின் அடிப்படையில் ஒரு சில பயிற்சி வினாக்கள் உங்களுக்காக. கோவலன் கண்ணகியை மதுரைக்கு கூட்டி சென்ற காலம் இது? எந்த காலகட்டத்திலே, எந்த பெரும்பொழுதினுடைய நேரத்திலே கூட்டிச் செல்கிறான் கோவலன்? சரியான பதில் முதுவேனில் காலத்தில். அவள் தீதில்லை தீதிழைத்தவன் நானே என்று கூறியவர் யார்? சரியான பதில் கோவலன். மாதவி அனுப்பிய அந்த கடிதத்தை படித்த பின்பு கோவலனுடைய கூற்றுகளாக இவை இருந்ததல்லவா? வணிகர் உறைவிடம் சேரும் வரை கண்ணகியை பேணுக என்று அடைக்கலம் ஈந்தவர் யார்? இந்த கண்ணகியையும் கோவலனையும், இந்த 2 பேரையும் வணிகர்கள் என்று சொல்லி அந்த வணிகர்களை கவுந்தியடிகள் அடைக்கலம் சேர்வித்தார் அல்லவா? யாரிடம் என்பது கேள்வி. யாரிடம் என்றால் நாம் நிச்சயம் அது மாதரியிடம் என்று தெரிந்து வைத்திருப்போம். பேணுக என்று அடைக்கலமாக கொடுத்தவர் யார்? யார் அடைக்கலத்தில் இந்த இருவர்களையும் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்றால் கவுந்தியடிகள். மதுரை புறஞ்சேரியில் ஆயர் நிகழ்த்திய கூத்து எது? மதுரை புறஞ்சேரியிலே ஆயர்குல மக்கள் ஒரு கூத்து நிகழ்த்தினார்கள் அல்லவா? அந்த கூத்தினுடைய பெயர் யாது? சரியான பதில் குரவை கூத்து. கோவலனின் முற்பிறப்பு பெயர் என்ன? கோவலனின் முற்பிறப்பு பெயர். சரியான பதில் பரதன். ஆக இதுவரையில் நாம் பார்த்த இந்த தலைப்புகளின் அடிப்படையில் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் கண்டிருந்தோம் என்று நினைவில் வைத்துக் கொள்வோம். முதலாவது மதுரை காண்டம் பற்றிய செய்திகளை கண்டிருந்தோம். காடுகான் காதை, வேட்டுவ வரி, புறஞ்சேரி இருத்த காதை, ஊர்கான் காதை, அடைக்கல காதை, கொலைக்கள காதை, ஆய்ச்சியர் குரவை, துன்ப மாலை, ஊர்சூழ் வரி, வழக்குரை காதை, வஞ்சின மாலை, அழற்படு காதை, கட்டுரை காதை என்று இந்த 13 காதைகளுடைய சுருக்கங்கள் என்னென்ன, இதனுடைய கதையினுடைய பொருள் என்ன என்பதனை இதுவரையில் நாம் கண்டிருந்தோம். மீண்டும் அடுத்த வகுப்பிலே சிலப்பதிகாரம் பகுதி 3 என்ற தலைப்பிலே நாம் இதனுடைய தொடர்ச்சியை காணலாம். அதுவரையில் அனைவருக்கும் நன்றி.